ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நந்தினி கிருஷ்ணன். இன்றைக்கி நாம் எந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா, குமரன் குன்று அப்படிங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தரம் வந்து இங்கே வாழ்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இவர் வந்து போகருடைய ஒரு சீடராக வந்து இருந்திருக்காரு. அவர் தான் புலிப்பாணி சித்தர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குமரன் குன்று அப்படிங்கிற ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்லேருந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த உள்ளே போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. ஒன்று வந்து ஆஞ்சநேயருக்குண்டான சன்னதியும், இன்னொன்று வந்து விநாயகருக்குண்டான சன்னதியும் வந்து 2 பக்கம் வந்து அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயர் சன்னதி வந்து முன்னாடி இருக்கிறங்காட்ட அவரை நம்ம போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து புலிப்பாணி சித்தரும் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறதா வந்து நம்பப்படுது. அதனால் அவருக்குண்டான சிலை வந்து ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னாடியே வந்து நிறுவியிருக்காங்க. இவர் உண்மையாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த புலி மேலே அமர்ந்து நம்மளை பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது அவர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அங்கே நேரில் பார்க்கும்போது தெரியும், நம்மளே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து உயிரோட்டமாக வந்து இந்த சிலை வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, போகருடைய முகதன்மையான சீடர்னு சொன்னேன். போகர் வந்து ஒரு வாட்டி தண்ணி கேட்கும்போது இவர் வந்து புலியை வசியப்படுத்தி அதன் மேலே ஏறி போய் தண்ணி கொண்டு வந்ததுனால இவருக்கு வந்து புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிற ஒரு பெயர் காரணம் வந்து ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஜீவ சமாதி பார்த்திங்க அப்படின்னா பழனியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இவரை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு மயில் வந்து போச்சு. சித்தரை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு மயில் வந்து இருந்துச்சு. பார்க்கும்போது உண்மையிலுமே சித்தரே வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி ஒரு காட்சி அமைஞ்சது. இந்த ஒரு மயில் மட்டும்தான் நாங்கள் வந்து இது வந்ததுலேருந்து இந்த மயில் மட்டும்தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடியும் பார்க்கல, அதுக்கு உள்ள சாமி கும்பிட்டு வந்துட்டும் பார்க்கல. இந்த ஒரு மயில் மட்டும் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் அந்த மயில் எங்கே போச்சுன்னே தெரியல. சரி, ஓகே, இதை வந்து நம்ம சித்தராக வந்து கருதிக்கலாம். சித்தரை வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுத்து தான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து முருகர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து கட்டாயமாக வந்து ஏதோ ஒரு மயில் வந்து இருக்குது. அது வந்து எப்படின்னே தெரியல. இந்த மயிலை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆஞ்சநேயரை வந்து வழிபட்டுட்டு அடுத்ததாக வந்து விநாயகர் சன்னதிக்கு போய் விநாயகரும் வந்து நாங்கள் வழிபட்டோம். இந்த விநாயகர் வழிபட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு குறி சொல்கிறவர் மாதிரி, அதாவது இந்த ஜோசியமெல்லாம் சொல்கிறவர் மாதிரி ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் வந்து என்னம்மா யூடியூப் சேனலாக வந்து வச்சுருக்கீங்க, நானும் சொல்கிறேன், என்னோடய வீடியோவும் கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னார். கட்டாயமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம். முருகன் கோயில், இந்த முருகன் கோயில் வந்து அருமையான சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நல்லா இருக்கு. வழிபாடு பூஜைகள் நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா, இந்த முருகன் கோயிலுக்கு எப்போ வந்தால் வழிபாடு பூஜைகள் செயல்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே செயல்பாடு பூஜைகள் நல்லா இருக்கனால எல்லாரும் நாடி வர்றாங்க. எல்லாரும் கூட்டம் வந்துட்டு போகிறதுனால எல்லாம் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நல்லா இருக்கனால அந்த பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பூஜைகள் திருமணம் நடக்காதவங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. திருமணமே இல்லை, திருமணமே நடக்கல அப்படி சொல்லும் போது இந்த முருகன் கோயிலுக்கு வந்துட்டு போனாலே நடந்து போயிடும். சாமி, இந்த முருகன் கோயிலுக்கு திருமணமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு போயிடும். இந்த முருகரோட சக்தியே தனி. இந்த முருகனுக்கு எப்பவுமே நான் செஞ்ச வள்ளி தெய்வானையோடு இருக்கிறனால இந்த முருகனுக்கு சிறப்பான செயல்பாடு நல்லா இருக்கு. இந்த முருகன் கோயிலுக்கு அனைத்து வரணும் நல்லா இருக்கு. எல்லாம் வழிபாடுகள் நல்லா செய்வாங்க. நாங்களும் வந்தவங்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா திருமணமே இல்லைன்னு சொன்னாங்க, அன்னைக்கு திருமணம் நடந்தாச்சு. வழிபாடு நல்லா இருக்கு பூஜையில. சரியா சரி, பகவானோட அனுகிரகம் முருகன் கோயிலுக்கு வாங்க நல்லா. ஓகே, ஐயா சொன்னது மாதிரி இங்கே கட்டாயமாக வந்து திருமணம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க, அதே மாதிரி திருமணம் வந்து தடை வந்து அதாவது அடிக்கடி வந்து சண்டை வருது,
இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து விரதம் இருந்து வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து திருமண தடைகள் எல்லாமே வந்து நீக்குங்கிறது ஐதீகம். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போனதுக்கப்புறமா திருமணம் நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து மூலவராக வந்து சுப்பிரமணிய சுவாமியும் அதே மாதிரி பக்கத்தில் வள்ளி தெய்வானியோட வந்து காட்சியளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வைத்தீஸ்வரன் சுவாமியும் இருக்காங்க சிவலிங்கமாக. அது கூட தையல் நாயகி அம்மாவும் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த சன்னதி வந்து உள்ளே வந்து அமைஞ்சிருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில் ரொம்ப அமைதியாக வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. உண்மையாலுமே இந்த மாதிரி வந்து இடத்துக்கு நம்ம வரும்போது அதாவது முருகனுடைய அந்த ஞானமும் கல்வியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலையில் சித்தர்கள் எல்லாமே வாழக்கூடிய இந்த கோவிலுக்கு நம்ம வந்து வணங்கும்போது இங்கே வந்து முழுமையான ஒரு மனநிலை வந்து அதாவது அமைதியான மனநிலை வந்து ஏற்படுது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா வைத்தீஸ்வரர் அந்த சன்னதி வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து தையல் நாயகின்னு சொல்லிட்டு அம்மனுக்கும் வந்து சன்னதி வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வழிபட்டுட்டு சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இயற்கையாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து பஞ்சத்தரு விநாயகர் சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. விநாயகருக்கு உண்டான சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பஞ்சத்தரு வந்து எப்படின்னா 5 மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. வில்வ மரம், வேப்ப மரம், காட்டு மல்லி, காரை, அதே மாதிரி அரச மரம். இந்த 5 மரத்துக்கு முன்னாடி தான் வந்து விநாயகர் வந்து காட்சி தராரு. அதனால் இந்த விநாயகருக்கு வந்து பஞ்சத்தரு விநாயகர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இது கூடவே வந்து சிவலிங்கம், விநாயகர், நாகத்துக்கு உண்டான ஒரு சிலை, அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி, இது எல்லாமே இருக்குது. இந்த 5 தெய்வமே ஒட்டுக்கா நம்ம வந்து வணங்கும் போது நம்மளுடைய மனக்குறைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அதனால் இந்த 5 தெய்வத்தையும் வந்து ஒட்டுக்கா வந்து வணங்கிட்டு நம்ம சுற்றியும் பார்த்தோம்ங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக வந்து இருக்கும். இங்கே உட்காந்து தியானம் பண்ணால் அவ்வளோ வந்து நல்லா அமைதியாக வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சின்ன சின்ன கல் மேலே கல்லாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து வேண்டுதல் போல் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கல்லை வந்து கலைச்சி விட்ருவாங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இடும்பன், கடம்பன் அந்த சன்னதி எல்லாமே வந்து வெளியே நம்ம உள்ளே வரும்போது அமைஞ்சிருக்கு. சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்து உள்ளே வரும்போது வந்து அந்த சன்னதி எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதெல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து 2 சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இடும்பன், கடம்பன் சொல்லிட்டு 2 பக்கமே வந்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இடும்பனுக்கு உண்டான சன்னதி வந்து பார்க்கலாம். இடும்பனுக்கு உண்டான சன்னதி வந்து நம்ம படியேறி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உள்ள மேலே ஏறி போய் பார்த்திங்க அப்படின்னா இடும்பனுக்கு உண்டான சன்னதி இருக்குது. இந்த இடும்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோளில் வந்து ஒரு கரகம் எடுத்துகிட்டு வர மாதிரியாக அந்த காட்சி வந்து இந்த சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்குது. ஒரு கையில் வந்து கரகமும் இன்னொரு கையில் வந்து வாளும் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து கடம்பனுக்கு உண்டான சிலையும் வந்து இருக்குது. இது வந்து வர்றதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ். இப்போ வந்து கடம்பன் சிலை வந்து பார்க்கலாம். கடம்பன் சன்னதியும் வந்து பார்த்துட்டோம். இந்த சன்னதியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையில் வந்து கரகமும் இன்னொரு கையில் வந்துட்டு வாளும் வச்சுருக்காரு. இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா வீரபாகு சன்னதி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சன்னதியுமே வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து கோவிலுக்கு பின்புறம். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன கோவிலாக இருந்தாலுமே அவ்வளோ அமைதியாக வந்து இருந்துச்சு. இயற்கை சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து நம்மளுடைய மனசு வந்து ஏதாவது வந்து குறைப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கட்டாயமாக சித்தர் வந்து வாழ்கிறாங்க. அந்த அறிகுறியும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக காட்டும். நல்லா வந்து நம்ம சாமி கும்பிட்டு வேண்டிட்டு போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன மாற்றமாவது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா, இந்த கோவிலுக்கு நீங்களும் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, குமரன் குன்று அருள்மிகு கல்யாண சுப்பிரமணியர் திருக்கோவில்னு போட்டிங்கனாவே கூகுள் மேப்பில் வந்து வியூ ஆகும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.